ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு நிலாக்குட்டி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா மோஸ்ட் ரிக்வெஸ்டட் வீடியோங்க. அம்மா அப்பாவோட 60ஆம் கல்யாண வீடியோ வந்து போடுங்க நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. அந்த வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இங்கே நம்ம ஊர்லேருந்து கிளம்புனது அங்கே திருக்காடையூர் போயிட்டு திரும்ப ரிட்டன் வந்தது வரைக்கும் தனி ஒரு வீடியோவாகவே போட்டுட்டேன். அந்த வீடியோக்கான லிங்க் கீழே கொடுக்குறேன். ஃப்ரீ டைம் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ முழுக்க முழுக்க கோயிலில் நடந்த வீடியோ மட்டும்தான், நடந்த அந்த கல்யாணத்தை மட்டும்தான் ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ணியிருக்கிறேன். வாங்க பார்க்கலாம். கல்யாணத்துக்கு ஃபஸ்ட்டே நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணிட்டோம். அங்கே இருக்கிற ஒருத்தவங்ககிட்ட வந்து நாங்கள் கால் பண்ணி பேசி அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு காட்டேஜு ப்ளஸ் ட்ராவல்ஸு அது இல்லாமல் கோயிலில் வந்து கல்யாணத்துக்கான ஏற்பாடு என்னென்ன கொண்டுகிட்டு வரணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து சொல்லிட்டாங்க. அவங்க நம்பர் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்களும் வந்து செக் பண்ணி பாருங்கள். இத்தனை மணிக்கு வரணும், இத்தனை மணிக்கு உங்களோட கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே சொல்லிட்டாங்க. எங்களது வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஃபஸ்ட்டு முகூர்த்தமாகவே சொல்லியிருந்தாங்க. நம்ம வந்து கோபுர வாசல்கிட்ட வந்துட்டால் மட்டும் போதும். அங்கேருந்து அந்த மேலதாளத்தோடு நம்மளை அழைச்சிட்டு போகிறதுலேருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களே வந்து பார்த்துப்பாங்க. கல்யாணத்துக்கு அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 13,000 ரூபா சொல்லியிருந்தாங்க. A to Z அவங்களே அங்கே எல்லாமே பார்த்துப்பாங்க. நாம் வந்து பார்த்திங்கன்னா தட்டு அந்த முன்னாடி கல்யாணத்துக்கு முன்னாடி வைக்கிறோம் பார்த்திங்களா, அந்த தட்டு வந்து நம்ம கொண்டுட்டு போகணும். அது இல்லாமல் பொண்ணு மாப்பிள்ளைக்கு தேவையான மாலை வந்து நம்ம கொண்டுட்டு போகணும். நம்ம வந்து ஒரு ட்ரெஸ் வந்து பழைய ட்ரெஸ் வந்து போட்டுக்கணும். அந்த ட்ரெஸ் வந்து அந்த இதெல்லாம் சம்பிரதாயங்கள் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸை வந்து அங்கேயே கழட்டி விட்டுறணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் புது ட்ரெஸ்ஸஸ் வந்து கொண்டு வந்துருங்க அப்படி, இவ்வளோதான் அவங்க சொன்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து இவ்வளோதான். மீதி எல்லாமே நாங்களே வந்து பார்த்துப்போன்னு சொன்னாங்க. நாங்கள் கையில் வச்சுருக்கிற இந்த தட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கொண்டு போயிட்டோம். அம்மா அப்பாவுக்கு மாலையும் கொண்டு போயிட்டோம். இப்போ வந்து அம்மா அப்பா வியர் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பழைய ட்ரெஸ் தான். இதை தான் வந்து போட்டுட்டு வந்துட்டு அங்கே வந்து கழட்டி விடணும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. கோயில் கோபுரத்துக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா எங்களை வந்து அவங்க பிக் பண்ணிக்கிட்டாங்க. மேலதாளத்தோடு பிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு யானைக்கிட்ட வந்து ஆசீர்வாதமெல்லாம் வாங்கிட்டு அங்கே வந்து ஒரு சின்ன பூஜை வந்து இருந்தது. அதையும் முடிச்சுட்டு அப்படியே இங்கே வந்து பார்த்திங்கன்னா கோமாதாட்டை வந்து ஒரு சின்ன பூஜை வந்து வச்சுருந்தாங்க. அதுவும் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து கல்யாணம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, நீங்கள் இங்கே ஈரோட்டில் இருந்துக்கிட்டு எப்படி திருக்காடையூர் போய் புக் பண்ணீங்க அப்படின்னு நல்லா கேட்டிருந்தீங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஐயர் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களோட அசிஸ்டண்ட் ஒருத்தங்கிட்ட வந்து சொல்லியிருந்தோம். எங்கள் பெரியப்பாவுக்கு அங்கே வந்து கல்யாணம் ஆகியிருந்தது ஆல்ரெடி. அவங்க மூலியமாக நம்பர் வந்து வாங்கி அவங்ககிட்ட பேசினங்காட்டி அவங்களே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. காட்டேஜ் கோயிலேருந்து ஒரு 5 நிமிஷம் கூட நடக்க தேவையில்லை, ஒரு 3 நிமிஷம் நடந்தாவே போதும் காட்டேஜ் வந்து வந்துடும். அந்த மாதிரி நியரஸ்ட்லேயே காட்டேஜும் ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க. எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. காட்டேஜ் எல்லாம் எப்படி இருந்ததுன்னு லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஊர்லேருந்து வந்துட்டு நாங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு காலையில் ஃபஸ்ட்டு முகூர்த்தம் அப்படிங்காட்டி இப்போ வந்து டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 மணி போல் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டைமுக்கே நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து கோயிலுக்குள்ளே வந்து வந்துட்டோம். அங்கே வந்து யானை பூஜை வந்து நடந்தது இல்லைங்களா, அது முடிச்சுட்டு கோமாதா பூஜை வந்து முடிச்சுட்டு அப்புறம் உள்ளே வந்து கூட்டி போயிட்டாங்க. கூட்டி போயிட்டு அங்கேயும் நிறைய விஷயங்கள் வந்து பண்ணாங்க. எல்லாமே சூப்பராக இருந்ததுங்க. மணவாளன் கல்யாண மாங்கல்யம் பல்லாண்டு உயிர் வாழ வேண்டும், நல்வாழ்வு நாம் வாழ வர வேண்டும், ஸ்ரீதேவி எல்லோர்க்கும் எல்லாமும் வேண்டும், கண் போன்ற மணவாளன்
நிறைவாக நவக்கிரகங்களுக்கெல்லாம் பூஜை பண்ணினா நம்முடைய குடும்பம் உறவினர்கள் எல்லாம் நீண்ட ஆயுளோடு இருக்கணும், ஆயுள் மரத்தோடு இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு நிறைவாக நவக்கிரகத்துக்கு பூஜை பண்ண போகிறோம். எல்லா சுவாமிக்கும் பூஜைகள்லாம் முடிஞ்சு நிறைவாக தீபாராதனாக போகும். அப்படி எல்லாருமே பொறுமையாக எழுந்துட்டு சுவாமியை நல்லா பிரார்த்தனை பண்ணிடும். எல்லாரும் எழுந்து நாம் வாழ வரம் வேண்டும் ஸ்ரீதேவி, எல்லோர்க்கும் எல்லாமும் வேண்டும். கண் போன்ற மணவாளன் கல்யாண மாங்கல்யம் பல்லாண்டு உயிர் வாழ வேண்டும். நல்வாழ்வு நாம் வாழ வரம் வேண்டும் ஸ்ரீதேவி, எல்லோர்க்கும் எல்லாமும் வேண்டும். கண் போன்ற மணவாளன் கல்யாண மாங்கல்யம் பல்லாண்டு உயிர் வாழ வேண்டும். கண்கள் இரண்டும் இமைகள் இரண்டும் பெண்ணோடு ஆண் என்ற பொருள் அல்லவோ. கண்கள் இரண்டும் இமைகள் இரண்டும் பெண்ணோடு ஆண் என்ற பொருள் அல்லவோ. கல்யாணமும் செல்வங்களும் 16 பேர் என்னும் வாழ்வல்லவோ. கல்யாணமும் செல்வங்களும் 16 பேர் என்னும் வாழ்வல்லவோ. பொன் மஞ்சளும் பூமாலையும் எந்நாளும் காக்கின்ற தாயல்லவோ. எந்நாளும் காக்கின்ற தாயல்லவோ. நல்வாழ்வு நாம் வாழ வரம் வேண்டும் ஸ்ரீதேவி, எல்லோர்க்கும் எல்லாமும் வேண்டும். கண் போன்ற மணவாளன் கல்யாண மாங்கல்யம் பல்லாண்டு உயிர் வாழ வேண்டும். உன்னை நினைந்து உன்னை மணந்து உன்னோடு வாழ்கின்ற திருமாலவன். உன்னை நினைந்து உன்னை மணந்து முதற்கால பூஜையிலே எல்லாருமே உள்ளுக்குரிய சிவபெருமான் காலாஸ்திரமான பிரார்த்தனை பண்ணிட்டு ஆயுளுக்காக வேண்டிய ஒரு 16 ஸ்லோகம் அன்னை ஆதி பராசக்தி அபிராமியை பிரார்த்தனை பண்ணி ஐஸ்வர்யத்துக்காக ஒரு 8 ஸ்லோகம் மொத்தமாக ஒரு 24 திருமணங்களை ஸ்லோகங்களை நாங்கள் சொல்ல போகிறோம். எல்லாருமே ஒரு 24 அறுபதாம் கல்யாணம்னா போவோம், கல்யாணம் பண்ணிப்போம், தாலி கட்டினதையும் வந்துடுவோம் அப்படின்னு தான் நானெல்லாம் நினச்சிக்கிட்டு போனேனுங்க. ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் இவ்வளோ நேரம் ஆகும், இவ்வளோ சடங்குகள் சம்பிரதாயங்கள் எல்லாம் இருக்கும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அங்கே போனதுக்கப்புறம் தான் வந்து தெரிஞ்சுது. கிட்டத்தட்ட பூஜையே வந்து பார்த்திங்கன்னா 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்கு மேலே பூஜையே வந்து இருந்தது. ஃபஸ்ட்டு ஹோமம் வந்து சொல்லி நார்மலாக வாயில் சொன்னாங்க. அதுக்கப்புறம் எழுந்து எங்களை எல்லாத்தையும் நிற்க வச்சு ஒரு 20-25 தடவை மந்திரமெல்லாம் சொல்லி சாமி கும்பிட வச்சாங்க. அந்த குமிஞ்சு கும்பிட்டோம் பார்த்தீங்களா, கீழே விழுந்து அது வந்து பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹோம திரவியங்கள் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அது எல்லாத்தையும் எங்கள் கையில் வந்து தொட்டு கொடுக்க சொல்லிவிட்டு அங்கே வந்தவங்க எல்லாத்து கையிலையும் தொட்டு கொடுக்க சொல்லி வாங்கி அதையெல்லாம் போட்டு ஹோமம் வந்து வளர்த்த ஆரம்பித்தாங்க. அதையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அம்மா அப்பாவுக்கு அந்த தண்ணி வந்து ஊற்றுவாங்க இல்லைங்களா, எல்லாருமே வந்து ஊற்றுறது, அந்த ஃபங்க்ஷன் வந்து நடந்தது. அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 2 பேரும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. நான் இவ்வளோ தூரம் இருக்குன்னு எதிர்பார்க்கல. அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. அம்மா அப்பாவோட அந்த புது ட்ரெஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் வந்து வச்சு கொடுங்கன்னு சொன்னாங்க. அதுதான் வந்து வச்சுட்ருக்கோம். குட்டீஸ் எல்லாமே நைட்டும் ட்ராவல்ஸில் ஆடிட்டு டான்ஸ் ஆடிட்டு வந்தங்காட்டியும் காலையில் நேரமாக கோயிலுக்கு வந்துட்டங்காட்டியும் எல்லாத்துக்கும் தூக்கம் வந்துடுச்சு. சன்சியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நல்லா பயங்கரமாக படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டா. அந்த தண்ணி ஊற்றுவாங்க இல்லைங்களா, தண்ணி ஊற்றுறப்ப இருந்து தான் எழுந்திரிக்கவே ஆரம்பித்தாங்க. ஹோமத்துக்கெல்லாம் குட்டீஸ் எல்லாருமே வந்து மேக்ஸிமம் தூங்கிட்டாங்க. மகத்து, சன்சி, ரம்யா குழந்தைங்க எல்லாருமே தூங்கியாச்சு.
நீங்களும் யாராவது உங்களோட அம்மா அப்பாவுக்கு 60ஆம் கல்யாணம் பண்ணலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கன்னா கண்டிப்பாக பண்ணுங்கள். ரொம்ப 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 சூப்பராக இருந்தது. அம்மா அப்பா கல்யாணம் பண்ணிக்கிறத வந்து பார்க்குறதுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும்னு தான் சொல்லுவாங்க. அதை வந்து நம்ம பார்க்குறோம், அவங்க தாலி கட்டுறது கல்யாணம் அதெல்லாம் வந்து நம்ம பார்க்குறோம் பொழுது அவ்வளோ ஒரு சூப்பராக ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. அறுபதாம் கல்யாணம் பண்ணுற அந்த தம்பதியினரை உட்கார வச்சு அந்த சல்லடையில் காசு போட்டு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றணும். ஹரிதா நான் மறுபடியும் ஒரு முறை அத்தைக்கு ஊற்றி விடுவேன், மாமா கூட ஊற்ற மாட்டேன், அத்தைக்கு ஊற்றுவேன் அப்படின்னு சொல்லி வந்து ஊற்றுனா நல்லா சில்லுன்னு இருந்ததுங்க. காலையில் நேரமாகவும் போச்சுங்களா, குளிர்ச்சு. நான் அத்தைக்கு குளிர்னாலும் ஊற்றுவேன்னு சொல்லி ஹரிதா வந்து ஊற்றி விட்டா. அந்த தண்ணியெல்லாம் ஊற்றுனதுக்கப்புறம் அந்த ட்ரெஸ் வந்து அங்கேயே போட்டுறணும்னு சொல்லிட்டாங்க. போட்டு போய் வேறு நம்ம கல்யாணத்துக்கு எடுத்துருந்தோம் இல்லைங்களா, அந்த ட்ரெஸ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு வந்ததையும் இனி அடுத்து வந்து கல்யாணம் தான், வாங்க பார்க்கலாம். நாம் வாழ வரம் வேண்டும் ஸ்ரீதேவி, எல்லோர்க்கும் எல்லாமும் வேண்டும். கண் போன்ற மணவாளன் கல்யாண மாங்கல்யம் பல்லாண்டு உயிர் வாழ வேண்டும். நல்வாழ்வு நாம் வாழ வரம் வேண்டும் ஸ்ரீதேவி, எல்லோர்க்கும் எல்லாமும் வேண்டும். கண் போன்ற
கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சுது. ஷார்ட்ஸ் வீடியோவில் போஸ்ட்டில் பார்த்துட்டே நிறையா பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க. வாழ்த்துக்குரிய அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. என் தம்பிக கல்யாணத்தப்பெல்லாம் நான் வந்து ஆரத்தி எடுத்தேன். என் தம்பிக்கு சித்தி பையன் கல்யாணத்துக்கெல்லாம் ஆரத்தி எடுத்தேன். ஆனால் அம்மா அப்பாவுக்கு கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு ஆரத்தி எடுப்பேன் அப்படிங்கிறது நான் லைஃப்பில் நினச்சி பார்க்கவே இல்லை. அந்த மொமெண்டெல்லாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கல்யாணம் முடிஞ்சு அந்த அங்கவஸ்திரமெல்லாம் கட்டி ஆரத்தியெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் அவங்க காலில் எல்லாருமே விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும். ஆசீர்வாதம் வாங்குகிற எல்லாத்துக்குமே அமௌண்ட் வந்து வச்சு கொடுப்பாங்க. நாங்கள் எங்கள் ஃபேமிலி மட்டும் கிடையாது, கோயிலில் போகிறவங்க எல்லாரும் கூட விழுந்து விழுந்து கும்பிட்றாங்க. நாங்களுமே வந்து பார்த்திங்கன்னா மற்ற தம்பதிகள் எல்லாத்துக்கிட்டையுமே போய் 60ஆம் கல்யாணம் பண்ணாங்க இல்லைங்களா, அவங்கக்கிட்டேயும் விழுந்து ஆசீர்வாதம் வந்து வாங்கினோம். 60ஆம் கல்யாணம் பண்ணினவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க. எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இந்த நாள் வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஹாப்பியாக இருந்தது. எல்லாத்துக்கும் 60ஆம் கல்யாணம் ஒரு ஹாப்பினா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருந்த மாதிரி தான் டபுள் டபாக்கா. இந்த அன்னைக்கு சாயந்தரம் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலுக்கு 1 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸும் வந்தாங்க. எங்கள் ஃபேமிலியோட எல்லாத்துக்குமே மிகப்பெரிய சந்தோஷம்தான். மறுபடியும் ஒரு முறை சொல்கிறேன், நீங்களும் யாராவது அம்மா அப்பாவுக்கு 60ஆம் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக பண்ணுங்கள். திருக்காடையூரில் பண்ணுனா ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. இல்லை திருக்காடையூரில் பண்ண முடியலனாலும் நம்ம வீட்டுக்கும் நியரஸ்ட்டில் இருக்கிற கோயிலில் வந்து நம்ம பண்ணினா கூட ரொம்ப நல்லது தாங்க. நியரஸ்ட்டில் இருக்கிற சிவன் கோயிலில் எந்த கோயிலில் வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. திருக்காடையூரில் நாங்கள் பண்ணதுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி தான் 13,000 வந்து அமௌண்ட் வந்து கொடுத்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தட்டு மாலையெல்லாம் நாங்கள் வாங்கிட்டு வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக பண்ணுறோம்னா நம்ம ட்ரெயினில் கூட வந்துக்கலாம். ட்ராவல்ஸ் எல்லாம் புக் பண்ணாமல் ட்ரெயின் எல்லாம் வந்துட்டால் கொஞ்சம் அமௌண்ட் வந்து கம்மியாகும். யாராவது பண்ணலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக பண்ணுங்கள். நாங்கள் இந்த ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு ஆரத்தியெல்லாம் எடுத்து எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் சுவாமி தரிசனத்துக்கு வந்து எங்களை வந்து கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அந்த பேக்கேஜ்லேயே அதுவும் வந்து இன்க்ளூட் ஆகியிருந்தது. சுவாமியை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிட்டத்தில் பார்க்குறதுக்கு விட்டாங்க. அம்மா அப்பா வந்து ஜோடியாக உள்ளே போய் சாமி வந்து கும்பிட்டாங்க. நாங்கள்லாம் கொஞ்சம் நியரஸ்ட்டில் நின்று சாமி வந்து கும்பிட்டோம். சாமியெல்லாம் கும்பிட்டு வெளியில் வந்துட்டு அப்படியே எல்லாரும் ஒரு குரூப் ஃபோட்டோ வீடியோ வந்து எடுக்கலான்ட்டு எடுத்துக்கிட்டு இருந்தோம். குறுமுகில்களை சிறுமுகைகளில் யார் தூவினார், மழை கொண்டு கவிதை தீட்டினார், இளம் பிறையினை இதழிடையினில் யார் சூட்டினார், சிரித்திடும் சிலையை காட்டினார். எறும்புகள் சுமந்து போகுதே சர்க்கரை பாறை ஒன்றினை, இருதயம் சுமந்து போகுதே இனிக்கிற காதல் ஒன்றினை, என் சின்ன நெஞ்சின் மீது இன்பவாரமேற்றி வைத்ததார். முயல்மயில் குயில்கள் தானும் வெண்ணிலா வானோடு தீட்டி வைத்ததா, தரை இறங்கி வந்து ஆடுகின்றதே